ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள், குறிப்பாக சற்று வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், மிகவும் வயதானவர்கள், அவர்களுக்கு நாம் பல வகையான பயிற்சிகளை நலம் தரும் நாற்காலி யோகான்னு கொடுத்துட்டு வரோம். அது இன்னும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அந்த வகையில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இப்போ வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு நாற்காலியில் அமர்ந்து வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அவர்களுக்கும் பலனளிக்கும், ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் பலனளிக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறணும். அதில் மிக முக்கியமான உறுப்பு சிறுநீரகம், சிறுநீரகப்பை. அந்த சிறுநீரகப்பையில் நிறைய ரெஃப்ரான்கள், பல வகையான முடிச்சுக்கள் இருக்கின்றன. அது எல்லாமே சரியாக இயங்கணும், கழிவுகள் கரெக்டாக வெளியே போகணும். இப்போ அந்த வெயில் காலத்தில் நிறைய நபர்களுக்கு அந்த சிறுநீரகம் வெளியேறாத நிலையில் கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக வயதானவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த கோடை காலம், இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்பில் சிறுநீரகம் நன்றாக இயங்கணும், சிறுநீரகப்பையும் நன்றாக இயங்கணும். அதற்காக கடினமான யோகாசனங்கள் பள்ளி மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். சற்று வயதானவர்கள் அந்த மாதிரி பயிற்சி பண்ண முடியாது. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். பஞ்சபூதத்தினால் ஆனது தான் இந்த உடல், இந்த உலகம். இந்த பஞ்சபூத தன்மைகள் தான் ஒவ்வொரு செல்களிலே இருக்கின்றன. அப்போ நாம் இந்த யோக பயிற்சிகளை நம்பிக்கையோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் சரி செய்துவிடும். இதோடு சேர்த்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடுங்க. சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. ருசிக்காக மைதாவினால் ஆன புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. பழ வகைகள், கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கட்டும். இப்பொழுது கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை நாற்காலியில் அமர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருவருடைய உடலிலும், குறிப்பாக வயதானவர்களுக்கு சிறுநீரகம், சிறுநீரகப்பை சரியாக இயங்கும், உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் பார்க்க இருப்பது சிறுநீரகம், சிறுநீரகப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல மூலாதாரத்தில் ஒரு எளிமையான தியான பயிற்சி. நாற்காலியில் இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. முதுகெலும்பு நேராக இருக்கணும். இப்போ அப்படியே கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி உங்களது ஆழ் மனதை தலைவெளி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும், எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள், உங்களது ஆழ் மனதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனதுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. வலதுகை வெளி தசைகள், மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளித்தசைகள், மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள், மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வெளித்தசைகள், மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால், இடதுகால் வெளித்தசைகள், அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 2 நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, அது மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி. மனசுனால் உங்கள் மனசு அப்படியே அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது பிராண ஆற்றலை, உங்களது பிராண சக்தியை அந்த இடத்திலே தியானிக்கவும். முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த மூலாதார மையம் கோனாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது.
கோனாடு சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைத்தால் சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கும். நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒரு 2 to 5 நிமிடம் அந்த இடத்துல அப்படியே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பிரித்திவி முத்திரையில் அந்த இடத்துல தியானம் பண்ண போகிறாங்க. மோதிர விரல், பெருவிரல் நுனி, மீதி விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பயிற்சி, நாற்காலியில் அமர்ந்து ஒரு பயிற்சி. கொஞ்சம் சேரில் முன்னாடி உட்காந்துட்டு 2 காலும் நல்லா கட்டிக்கோங்க. சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு வலது பக்கம். அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் மெதுவாக முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். மூச்சு வெளியே விட்டுட்டு அடுத்த பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. ஒரு நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. 2 நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. பிரித்திவி முத்திரை, மோதிர விரல், பெருவிரல் நுனி. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. 2 நாசி வழியே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, அந்த இடத்திலே நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக தியானிக்கவும். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக தியானிக்கவும். கோனாடு சுரப்பி நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்குவதாக தியானிக்கவும். இப்போ 2 நாசி வழியே மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும். நேர்கள், இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே உகந்த ஒரு நல்ல பயிற்சி. சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்குவதற்கு ஒரு மூலாதார தியானம், ஒரு முத்திரை, ஒரு மூச்சில் கவனம், ஒரு சின்ன சேர் யோகா.
குனிந்து நம்ம ஒவ்வொரு முட்டாக தொட்டோம். அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் உங்களுக்கு நிறைய டைம் இல்லாமல் இருக்கலாம். ஒரே இடத்துல 10 மணி நேரம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அவர்கள் தாராளமாக காலையில் நீங்கள் வேலைக்கு போன உடனே கூட ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக, மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். உங்களது உடலில் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும். பய உணர்வு நீங்கி வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான நலம் தரும் நாற்காலி யோகாவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.